ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோடு 29 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த ஜியோன்ற பொண்ணு நான் இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ளாஷ்பேக்கில் அவள் டஞ்சனுக்குள்ளே சண்டை போடும்போது சாக அப்படி நின்றுருப்பா. அந்த மான்ஸ்டர் அப்படியே அவள் தலையை வெட்ட வரும்போது குறுக்க பூந்து அந்த ஹானுன்றவன் அந்த மான்ஸ்டர் 2 துண்டா வெட்டிட்டு நீ பேசாமல் என்னோட கில்ல வந்து சேர்ந்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பா. நம்ம ஜியோனுக்கு கடுக்கிடாமல் அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டு இருப்பா. அதை பார்த்து சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த ஹான்ன்றவன் மறுபடியும் அந்த ஜியோன் பொண்ணை பார்த்துருவான். பார்த்த உடனே பாத்தியா நம்ம மறுபடியும் சந்திக்கணும், இதுதான் விதின்னு நினைக்கிறேன், நீ பேசாமல் எங்கள் கில்லே வந்து சேர்ந்துக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு மறுபடியும் நம்ம ஜியோன் பொண்ணு அதெல்லாம் முடியாது, போய் வேலையை பாடுறா, சும்மா ஒரு கில்டை வச்சுட்டு பின்னாடியே சுற்றி தொல்லை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்டுக்கிடாமல் போவா. இவன் பின்னாடியே துரத்திட்டே போவான். வாயன் என் கில்ல வந்து சேர்ந்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு புள்ள மாதிரி போயிட்டே இருப்பான். இங்கே உள்ளே போய் அவள் எல்லா மான்ஸ்டர் கூட்டி சண்டை போட்டு வேட்டையாடிட்டே இருப்பா. அவள் வேட்டையாடி அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே மறுபடியும் வந்து கை கொடுத்து டயர்டாக இருக்கியா, வா என் கையப்பிடி மேலே எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவான். ஒரு வழியா ஜியோன் பொண்ணு அந்த ஹான் அவனோட கில்ல சேர்ந்துக்குவா. அங்கே 4 பேர் இருப்பாங்க, கூட 5வது ஆளா ஜியோன் சேர்ந்தோன்னே அங்கே எல்லாருமே ஜாலியாக கிண்டல் அடிச்சு பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அங்கே ஜியோன் பொண்ணை பார்த்து அங்கே கூட இருக்க ஒருத்தன் என்னப்பா அவள் ரொம்ப தனியாக வந்துட்டு இருக்கா, என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே அதை கேட்ட அந்த ஹான்ற பையன் ஜியோன் ஏன் தனியாக நிற்கிறாவா, நம்ம எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப்பாக கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக இருந்த ஜியோன் பொண்ணு எதுக்குடா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்த ஜியோன் பொண்ணு இப்போ ஒரு குடும்பமாக அந்த கில்டுக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிருவா. எல்லாருமே சேர்ந்து அடுத்ததாக ராக் டஞ்சனுக்குள்ளே போவாங்க. அங்கே இருக்க பெரிய பெரிய கல் மான்ஸ்டர் 2 பேர் சேர்ந்து சும்மா அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அப்படி சண்டை போட்டு நல்லா போயிட்டு இருக்கும்போது அப்போ ஐஸ்கிரீம் ஒன்றா சாப்பிடுவாங்க. அதை பார்த்து ஜியோன் பொண்ணு நான் இவன் கூட ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட வந்துட்டேன், என்னாச்சுன்னு தெரில, இவன் கூட இருக்கும்போது எனக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோட இதயம் ரொம்ப வேகமாக துடிக்குது, ஏன் இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த பக்கம் அந்த ஜியோன் பொண்ணுக்கிட்ட அந்த ஹான்றவன் நம்ம வேணா அடுத்த டஞ்சன் ட்ரெயின் முடிச்ச உடனே தனியாக வெளியே போகலாமா, நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவா. இந்த பக்கம் ஹானுன்றவன் மொபைலில் நியூஸ் பார்த்துட்டு இருப்பான். அந்த நியூஸில் டஞ்சனுக்குள்ளே நிறையா ஹண்டர்ஸை ஏதோ ஒரு அசசியன் கொலை பண்ணிட்டு இருக்கான், அவன் ஒரு சீரியல் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸில் ஓடிட்டு இருக்கோம். அப்படியே கட் பண்ணால் அடுத்த டஞ்சன் ரைடுக்கு நம்ம ஹானும் நம்ம ஜியோன் அவங்க கில்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு டஞ்சன் ரைடு முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹானை அப்படி சோம்பல் முடிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ஜியோன் பொண்ணு உடம்பு ஃபுல்லாக நெருப்பெரிய ரொம்ப ஆர்வமாக இருப்பா. நான் கடைசியாக ஒரு தடவை டேட்டுக்கு போகிறேன், ஹான் கூட ஒரு வழியாக வெளியே போகிறேன், டேட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பேசலாமா, நான் அசோசியேஷன்லேருந்து வரேன், நான் இந்த டஞ்சனுக்குள்ளே வந்து கொலை பண்ணுறவங்களை அந்த சீரியல் கிளரை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன், அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி ஹான் நியூஸில் பார்த்ததை ஆமாம்ல அப்படி ஒரு சீரியல் கிளர் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே கிட்ட வந்து அதுக்கு முன்னாடி உங்களை நான் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டார் நம்ம கையை வச்சு அடிக்க போவான் பாருங்க. அப்போ அவன் பட்டார் நம்ம கையை வச்சு அடிக்க போவான். குறுக்க வந்து நம்ம ஜியான் ஹானை பிடிச்சி அப்படி தூக்கிட்டு போயிடுவா. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிருவா. மறுபடியும் அவள் கத்தி எடுத்து அவனை அட்டாக் பண்ண போகும்போது அவன் வெறும் கையாலேயே கத்தியை பிடிச்சிட்டு பரவாயில்லையே நீ இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிற, நீ யாரு, நீ இந்த அளவுக்கு பவராக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கத்தியை தூக்கி வீசிட்டு அவனோட வெறும் கையாலேயே அட்டாக் பண்ண போவான் பாருங்க. அதை பார்த்துட்டு நீ ஹான் என்னாச்சு நீ தள்ளிப்போ, அவன் ரொம்ப டேஞ்சராக இருக்கான், பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வெறும் கையாலேயே ஜியோன் பொண்ணை அடிச்சிருப்பான். அவள் அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜியோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா அவன் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கா, அவன் டக்குன்னு போய் அவ்வளோ ஸ்பீடாக காப்பாற்றுவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல, ஜியோன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அவன் என்னதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாலுமே இவன் டாஜ் பண்ணி அந்த அட்டாக் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு இருப்பா. ஒரு கடத்தில் அவன் வெறும் கையை வச்சு ஜியோன் வச்சிருக்க அந்த கத்தியை 2 துண்டா உடச்சு போட்டுருவான். உடச்சு போட்டு அப்படி மூஞ்சிலே அடிக்க வருவான் பாருங்க. அப்படி அடிக்க வந்துட்டு நான் உன்னை கொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், நீ பேசாமல் என்னோட கில்டில் வந்து சேர்ந்துக்கிறியா, நீ என்னோட கில்டில் வந்து சேர்ந்துக்கோ, அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அங்கே ஜியோன் பண்ண கொல்லாமல் அப்படி பேச ஆரம்பிப்பான். நான் இப்போ புதுசாக ஒரு கில்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது என்ன மாதிரி அசாசியனுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இப்போவே வைக்கிறேன், அதோட பேர் டம் கில்டு அப்படின்னு இப்போ தாங்க அந்த டம் கில்டே உருவாக்குறான். அந்த டம் கில்டில் என்ன மாதிரி செம்ம கிரேசியான பைத்தியம் பிடிச்ச கொலைகாரனுங்க நிறைய பேர் இருப்பானுங்க. ஒன்றை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நான் பார்த்ததே இல்லை, பேசாமல் நீயும் என்னோட கில்டில் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசணுன்னே அதை கேட்டு உன்ன மாதிரி ஒரு கொலைகாரங்கிட்ட நான் வந்து சேருவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொன்னேன். அது கேட்ட அவனும் அப்படியா, அப்படின்னா நீ சாகு அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல போவான்.
பட்டார்னு பார்த்தா பின்னாடி ஹான் பறந்து வந்து அதை யார் சொல்றது, நான் சொல்றேன்டா நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெப்பனை வச்சு வெட்ட வருவான். அவன் டப்புன்னு குனிஞ்சோடனே பக்கத்துல இருக்க அங்க 2 பேர் அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. அதை அவன் பார்த்துட்டு ஓ மொத்தமா வந்துட்டீங்களா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு ரெடி ஆவான். இங்க எல்லாருமே மொத்தமா சண்டைக்கு ரெடி ஆவாங்க. அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ணாலுமே அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அவன் வெறும் கையை வச்சு எல்லாத்தையுமே டாஜ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அப்போ ஹான் கடுப்பாயிட்டே உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும்போது கையை முறுக்கிட்டு ஹானோட வயிற்றுல ஓங்கி ஒரு குத்து விட்டுருவான். ஹானோட வயிற்றுலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹான் அவன் கையை பிடிச்சிட்டு இதுதான் என்னோட சான்ஸ், நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஜியோன் பொண்ணு பறந்து வந்து ஸ்டார்ட் பவர் யூஸ் பண்ணி போடுவா பாருங்க ஒரு போடு. அதை பார்த்து எல்லாருமே வெட்டிட்டாளா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் கழுத்தில் லைட்டாக கோடு தான் வந்துருக்கும், அவன் கழுத்து துண்டா இருக்காது. அந்த பிளட்டை தொடச்சி பார்த்துட்டு அவ்வளோதானா உன்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தடியாக இருக்கான் பாருங்க, பின்னாடியே வந்து பறந்து வந்து டம்முன்னு ஒரு போடு போடுவான். அங்கே வெடிச்சு சதறும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட ஒத்த வரல அவ்வளோ பெரிய சுத்தியில் அப்படி தடுத்து நிப்பாட்டிடுவான். அதை பார்த்து அவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானே சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அவன் அப்படி சிரித்து பார்த்துட்டு டேய் உங்களோட இந்த விளையாட்டுலாம் போதும்டா, இதை முடிச்சுட்டு டக்குன்னு நான் அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு செம்ம வில்லத்தனமாக பேசுவான். கட் பண்ணா நம்ம ஜியோன் பொண்ணு முதுகுலேயே ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அவள் அப்படியே போய் விழுவா. விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா ஆணோட முதுகில் அவ்வளோ ரத்தக்காயம் இருக்கும். அப்போ அவள் கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அவன் ஜியோன் எப்படியாச்சும் நீ பாதுகாப்பாக இங்கேருந்து போயிரு, அவங்ககிட்ட இருந்து மாட்டினா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஜியோன் யாராச்சும் எங்களை காப்பாற்றுங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடும்போது அந்த பக்கம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் கொடூரமாக கொண்டு இருக்கான். அவங்க எல்லாம் அங்கே செத்து கிடக்குறாங்க. அதை பார்த்து அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி அவன் வந்து ஜியோனை கொள்ளலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது உன்னை விட மாட்டேன்டா, என் கையால் தான்டா உனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு கொள்றதுக்காக போகும்போது உடனே அங்கே ஹான் அவள் கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டு இதை வச்சுக்கோ, நீ இங்கேருந்து உடனே வெளியே கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை கொடுத்து நீ இங்கேருந்து பாதுகாப்பாக வெளியே போகணும், நீ சாகக்கூடாது, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ அது வரைக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போக சொல்லுவான். அதை பார்த்து ஜியோனுக்கு அழுதுகிட்டு இல்லை நான் எப்படி உன்னை விட்டு தனியாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டே இருக்கும்போது அவன் கோவத்தில் உடனே இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதை கேட்டு வேற வழி இல்லாமல் அவன் இங்கேருந்து ஓடும்போது இவன் ஹான் அவன் கத்தி எடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் அவனை அட்டாக் பண்ண போவான். அவன் வெறும் கையில் ஆறா பறக்க சும்மா நிற்பான். அவ்வளோதான், அந்த இடத்துலயே ஹான் செத்து போயிடான். இவன் மட்டும் தப்பிச்சுட்டு வெளியே வந்துடுறா. அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த செயினை வச்சுட்டு அப்படி பேசிக்கிட்டே இருப்பா. அதில் அவளுக்கு செம்ம கடுப்பாகும். நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு அப்படி நின்றுட்டு இருப்பான். அப்போ அவன் நம்ம ஹீரோவை பார்த்து இவ்வளோ விஷயத்த பண்ண அந்த டம் கில்டை நான் உயிரோடய விட மாட்டேன், அந்த டம் கில்டோட பாஸ் யாரு, அவனோட பேர் என்ன, உடனே என்கிட்ட சொல்லு அப்படின்னு இங்கே ஜியோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவோ சரி நான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கேன், அவனை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த டம் கில்டோட பாஸ் அவனோட பேர் என்ன அப்படின்னா அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த டம் கில்டோட பாஸோட சண்டை போட்டிருக்கான். அதாவது ஃப்யூச்சரில் நம்ம ஹீரோ வாழ்ந்துருப்பான் பார்த்தீங்களா, அங்கே நம்ம ஹீரோ இந்த டம் கில்டோட பாஸ் கூட சண்டை போட்டிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அவனோட பேர் தெரியும் இல்லையா, அந்த பேரை இங்கே ஜியன் கிட்ட சொல்கிறா. அவன் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஹண்டர்ஸ், அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், அவனோட பேர் என்னன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா சார் நான் உங்கள் பெரிய ஃபேன் சார், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்க சார், உங்கள் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார், உங்களை பற்றி நிறையா ரூமர் வந்துட்டுருக்கேன் சார், நீங்கள் நிறைய அமௌண்ட்டை டொனேட் பண்ணிட்டீங்களாமா, இதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா ப்ரெஸ் மீடியாவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் யாருன்னு தெரியுது, த சைனீஸ் ஹாலிவுட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தான் ஹாவான் சுங் ஃபெங், இவன் தாங்க அந்த டம் கில்டோட பாஸ். இதுக்கு முன்னாடி அந்த டஞ்சனுக்குள்ளே வந்து சண்டை போட்டான் பார்த்தீங்களா வெள்ள மாட்டேன், அவனும் இவன் தான். இவன் சைனீஸ்க்கு ஹாலிவுட் பெரிய ஆக்டராக மாறிட்டான், பெரிய செலிபிரிட்டியாக இருக்கான். இப்போ இவனோட பேர் தான் ஹுவான் ஜின் ஃபெங், இவனை நம்ம ஃபெங்னே கூப்பிடலாம். இவன் பெரிய ஹாலிவுட் ஆக்டர் அப்படின்னு இங்கே நம்ம ஹீரோ இங்கே ஜியோன் பொண்ணுக்கிட்ட சொன்னோன்னே அதை கிட்டாவ ஓ அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி எல்லாத்தையுமே கொன்னது அவன் தானா, அவனை கண்டிப்பாக நான் கொன்னே திறனும், அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு கோவத்தில் அப்படி உட்காந்துட்டு இருப்பா. அதை பார்த்த நம்ம ஹீரோ இவ ரொம்ப கோவத்தில் இருக்கா, கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திட்டு இருக்கா, இவளை எப்படியாச்சும் சீக்கிரமாக அவங்ககிட்ட கொண்டு போகணும், ஏன்னா நம்ம டம் கில்டை சீக்கிரமாக கொண்டாங்கணும் அவ்வளோதானே அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பா. இப்போதைக்கு அவங்ககிட்ட நெருங்கிறது ரொம்பவே கஷ்டம், அவன் ரொம்பவே ஃபேமஸான ஆள், அவங்ககிட்ட கரெக்டான நேரம் பார்த்தா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அந்த ஃபெங்குன்றவன் அங்கே நியூஸ் ரிப்போர்ட் எல்லாத்துட்டையுமே கை காட்டிட்டு இவனுங்க எல்லாம் தொல்லை பிடிச்சவனுங்க, சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பான். அப்படியே கட்டுமா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் எப்படியாச்சும் டம் கில்டை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவான், அதை வச்சு நம்ம ஈஸியாக அவனை கண்டுபிடிச்சி கொண்டுடலாம், நம்ம அந்த டம் கில்டை மொத்தத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஜியோன் பொண்ணுக்கிட்ட பிளான் போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ண அந்த ஃபெங்குன்றவன் அவனோட டீம் மெம்பர்ஸ் 2 பேரை பார்க்க போவான். அங்கே பார்த்தா சோஃபாவில் 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு பொண்ணும் பையனும். அங்கே வந்து ஈத்தனை பார்த்தீங்களா, அதாவது அந்த மொட்டத்தனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான்.
அதை கேட்டு அங்கே இருக்க ஒருத்தன், அந்த மொட்டை தலையனை ரீச் பண்ணவே முடியலையே, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு, அந்த மொட்டை தலையன் வந்தா என்ன, அவன் ஒரே தொல்லை பிடிச்சவன், வராதே நல்லது அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு இங்கே பக்கத்தில் கூட இருக்கிறவன், ஏய் ஈத்தன் ஏதாவது நம்மளோட இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிட்டானா, கில்டை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பானா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த பொண்ணு, ஆ அவன் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, அந்த கிம்சோ நம்ம விஷயத்தில் ரொம்பவே தலையிடுறான், அவனை சீக்கிரமா ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும், இல்லைனா நம்ம தோத்து போயிடுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்போதான் இந்த பொண்ணு யாருன்னு காட்டுறாங்க, இவ ஸ்டார் கில்டோட லீடரு, இந்த டம் கில்டில் ஒரு மெம்பரா இருக்கா, இவளோட பேரு சோலே. இந்த சோலே பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவனோட பேரு மேக் ரிவர். இவன் இந்த டம் கில்டில் ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறான், இவனோட பேர் தான் மேக் ரிவர். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க அவங்களோட பாஸ் ஃபெங்குன்றவன், சீக்கிரமா நம்ம அந்த கிம்மை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டணும், ஏன்னா அவன் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையா இருக்கான், ஏன்னா நம்மளோட ஆட்களை தொடர்ந்து அவன் கொண்டுகிட்டே இருக்கான், நம்ம வழியில் அவன் ரொம்ப குறுக்கிடுறான், அவனை கொன்னே தீரணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கிட்ட அவங்க 2 பேரும், புரியுது புரியுது, கண்டிப்பாக அவனை கொன்னுவோம், இந்த சிட்டிக்குள்ளே வந்தால் அவனை ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாரும் சேர்த்து வச்சு கொண்டுடலாம், அவன் ஈஸியாக நம்ம வலையில் சிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.